அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான சிறுகதை, பெரியவர்களுக்கான வாழ்க்கை பாடம். ஒரு அழகான கிராமம், பச்சை பசேலுன்னு வயல்கள், காற்றில் ஆடும் மரங்கள். அந்த கிராமத்தில் ரங்கன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். ரங்கன் ரொம்ப ஏழை. அவன்கிட்ட பெரிய பொம்மை இல்ல, சைக்கிள் இல்ல. ஆனா அவனுக்கு ரொம்ப பெரிய நல்ல மனசு இருந்தது. ஒரு நாள் காலையில ரங்கன் தண்ணீர் எடுக்க குளத்துக்கு போனான். அப்போ ஐயோ ஐயோன்னு யாரோ அழுற சத்தம். ரங்கன் சுத்தி பார்த்தான். குளத்துக்கரையில் ஒரு சின்ன பறவை குஞ்சு தண்ணீருக்குள்ள விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்தது. ரங்கன் யோசிக்கவே இல்ல. உடனே குளத்துக்குள்ள இறங்கினான். நீரை தள்ளி அந்த பறவை குஞ்சை காப்பாத்தினான். அந்த பறவை குஞ்சு சந்தோஷமா கீச் கீச்னு கத்திச்சு. ரங்கன் சிரிச்சான். போ, அம்மாவை கண்டுபிடிச்சுக்கோன்னு சொன்னான். அப்போ அங்கே ஒரு வயசான தாத்தா வந்தார். தாத்தா சொன்னார், கண்ணா, நீ ரொம்ப நல்ல பையன். உதவி செய்த மனசுக்கு எப்போதுமே நல்லது நடக்கும். ரங்கன் சிரிச்சான். நான் என் வேலைதான் செய்தேன் தாத்தான்னு சொன்னான். அந்த நாள் இரவு ரங்கன் குடிசையில தூங்கிக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு ஒளி. அதே தாத்தா தேவதை மாதிரி வந்து நின்றார். தாத்தா சொன்னார், கண்ணா, நீ காப்பாத்தியது சாதாரண பறவை குஞ்சு இல்ல, அது தேவ பறவை. உன் நல்ல மனசுக்காக ஒரு வரம் தரேன். ரங்கன் பயப்பட்டான். எனக்கு எதுவும் வேண்டாம் தாத்தான்னு சொன்னான். தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ நல்ல மனசோட வாழ்ந்தாலே போதும். ஆனா இந்த கிராமம் இனிமே எப்போதும் வளமாயிருக்கும்னு ஆசி வழங்கினார் தாத்தா. அடுத்த நாள் காலை கிராமத்துல மழை நல்லா வந்தது. வயல்கள் செழிச்சது. எல்லாருக்கும் வேலை கிடைத்தது. ரங்கனோட குடும்பமும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. கதை முடிவு என்னவென்றால், நம்ம கிட்ட பணம் இல்லாம ஏழையாக இருக்கலாம். ஆனா நல்ல மனசு இருந்தா வாழ்க்கை தானாகவே அழகா மாறும். இதுபோல் இன்னும் பல கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். மேலும் இதுபோல் சுவாரஸ்ய கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.